ஹலோ, இன்னைக்கு ஆந்திரா ஸ்டைலில் எண்ணெய் கத்திரிக்காய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். உங்களுக்கு வேணுங்கிற அளவு கத்திரிக்காயை நல்லா ஸ்லிட் பண்ணி விட்டு தண்ணியில் போட்டு வச்சுருங்க. அதில் கொஞ்சம் சால்ட் சேர்த்துட்டிங்கன்னா கருப்பாகாது. கத்திரிக்காய்க்குள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மசாலா தயார் பண்ணிக்கிறலாங்க. இதுக்கு தேங்காய் 1/2 கப் எடுத்துக்கோங்க. 2 தக்காளி எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் பொடி பொடியாக நறுக்குனது 1/4 கப் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் கசகசா எடுத்துக்கோங்க. வர மல்லி 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக வெந்தயம் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் நிலக்கடலை எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் வெள்ளை எள்ளை எடுத்துக்கோங்க. பட்டை சின்ன சின்ன பீஸ் 3 நாள் எடுத்துக்கோங்க. 3 கிராம்பு எடுத்துக்கோங்க. நான் 6 கத்திரிக்காய் தான் எடுத்துருக்கிறனால தேங்காய் கம்மியாக சேர்க்குறேன். நீங்கள் எவ்வளோ கத்திரிக்காய் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எல்லா குவான்டிட்டியுமே அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாயை சூடாக்கி நிலக்கடலை போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 ஸ்பூன் வர மல்லி போட்டு அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. எதுக்குமே எண்ணெய் விட வேண்டாம். இப்போ பட்டையும் கிராம்பும் சேர்த்துக்கலாம். ஜீரகம் போட்டுக்கோங்க. வெந்தயம் 1/4 ஸ்பூனுக்கும் குறைச்சே போட்டுக்கோங்க. இப்போ வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க. எப்போவுமே மசாலா பொருட்கள்லாம் வறுக்கிறப்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, கருகிரும். லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டே வருங்க. இப்போ கசகசா சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக தேங்காயும் சேர்த்து நல்லா வறுத்துருங்க. எதுக்குமே மசாலாலாம் நல்லா வறுத்து செஞ்சோன்னா அந்த டிஷ்க்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்குங்க. அதே மாதிரி தேங்காய்லாம் வறுத்து சேர்க்குறப்ப அது சீக்கிரம் கெடாது. இப்போ வறுத்ததெல்லாம் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு நல்லா ஆற வச்சுக்கரலாங்க. இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இதை மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துருங்க. இதில் தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கத்திரிக்காய்க்குள்ளே இந்த மசாலாலாம் ஸ்டஃப் பண்ணிக்கலாங்க. கத்திரிக்காயை நாளாக கீறாமல் இந்த மாதிரி நிறையா ஸ்லிட் கொடுத்தீங்கன்னா இந்த மசாலா எல்லா இடத்துலையும் நல்லா பிடிச்சிக்கிறோம். இந்த மசாலாவை கத்திரிக்காய்க்குள்ளே ட்ரையாகவே ஸ்டஃப் பண்ணுங்கள், தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போ இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சுருங்க. நெக்ஸ்ட் ஒரு பாத்திரத்தை சூடாக்கி அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கங்க. இதில் நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்ச கத்திரிக்காயை ஒன்றுனா வச்சுருங்க. இதை லேசாக கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. கத்திரிக்காய் அந்த எண்ணெயிலே ஒரு 75% நல்லா குக் ஆகிற வரைக்கும் மூடி வச்சுருங்க. இடையில ஓப்பன் பண்ணி நல்லா கிளறி விட்டுருங்க. அப்போ தான் அடி பிடிக்காது, எல்லா பக்கமும் நல்லா வெந்திருக்கும். இப்போ பாருங்கள், இது ஓரளவு நல்லா வெந்திருக்கு. இதை அப்படியே தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் அதே வானிலையில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கோங்க. இதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கரலாம். இப்போ நறுக்கி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. கத்திரிக்காய் வச்சு மினிமம் 10 விதமான டிஷ் பண்ணலாங்க. இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த 2 தக்காளி மிக்சியில் நல்லா அரைச்சி ஊற்றிடுங்க. தக்காளியை நல்லா வத்துற வரைக்கும் வதக்கிக்கோங்க. சால்ட்டு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு வீடியோவுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த கத்திரிக்காயை ஒவ்வொன்றா பரப்பி விட்டுருங்க. இதுக்கு மேலே நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த தேங்காய் மசாலாவை மீதம் இருக்கிறத இதில் அப்படியே சேர்த்துக்கோங்க. கத்திரிக்காய் நமக்கு சீப்பாக கிடைக்கிறனால நமக்கு அதோட வேல்யூ தெரியல. கத்திரிக்காயில் விட்டமின் சியும் ஈயும் இருக்குங்க. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக ஊற்றுங்க, நிறையா ஊற்ற வேண்டாம். ஆக்சுவலாக இது ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு தான் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இது லிவருக்கு ரொம்ப நல்லதுங்க. இது லங்ஸில் இருக்க டஸ்ட்டை கூட க்ளீன் பண்ணுமா. இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ இது ஒரு லிட்டை போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சுருங்க. கத்திரிக்காய் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு மேலே வர்ற வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு மேலே பொடி பொடியாக நறுக்குன்னா கொத்தமல்லி தலையை தூவிடுங்க. அவ்வளோதாங்க, செஞ்சு முடிச்சிட்டோம். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.